வந்தா நேசம் சில மாசம் சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன் அது எல்லாம் வீண்டாரோ வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ நான் தாரோ பணங்காச கண்டு விட்டா புலி கூட புள்ள தின்னும் கலிகாலமாச்சுதடி கண்மணி கண்மணி அடங்காத கால ஒண்ணு அடிமாறா போனதடி கண்மணி கண்மணி. இலை கதிரு, என்னல இது? நீ இப்படி உடைஞ்சு போய் உட்கார்ந்தா நாங்கெல்லாம் என்னடா செய்யறது? இல்லம்மா, இந்த ஊர்ல யாருக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் உடனே என்கிட்ட தான் வந்து டே கதிரி இப்படி ஒரு பிரச்சனை தானே வந்து சொல்லுவாங்க. எல்லாரும் பிரச்சனையும் தீர்த்து வைக்க தெரிஞ்ச எனக்கு என் வீட்டுல உள்ள பிரச்சனைய பாத்துக்க தெரியலையம்மா. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கூட தங்கறதுக்கு இடம் கொடுத்தவம்மா. ஆனா இப்படி என் சொந்த குடும்பத்தையே ரோட்ல நிக்க வச்சுட்டேனேம்மா. டேய், அதுக்கு நீ என்னல செய்வ? நேத்து வந்து பணம் வேணும், காசு வேணும், வீட்டை கொடுங்க, இன்னைக்கு காலி பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்கு நீ என்ன செய்வ? ஆமா மாமா, அத்தை சொல்ற மாதிரி உடனே வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? முன்னாடியே சொல்லியிருந்தாலாவது நம்ம ஏதாவது வீடு பார்த்து வச்சிருந்திருக்கலாம். சரி, இப்போ என்ன நமக்கு போறதுக்கு இடமா இல்ல? வாங்க மாமா, எல்லாரும் அம்மா வீட்டுக்கு போலாம். அங்க போய் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுங்கறத யோசிக்கலாம். ஆமல்லே கதிரே, அம்மதா சொல்றதுதான் சரி. இங்க பாரு, எல்லாரும் அவ வீட்டுக்கு போவோம். அங்க போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடு பார்த்துட்டு போய்க்குவோம். இப்படி ரோட்லயே 10 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எப்படி இருக்கிறது? வா போவோம். நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படாத, சரியா? அதுங்க பண்ண துரோகத்துக்கு நீ என்னல பண்ணுவ? உன் மேல எந்த தப்பும் கிடையாது. உன்னை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வந்து ஒரு நாளைக்கு உன் கால்ல விழுவாங்க பாத்துக்க. ஆமாப்பா கதிரு, பச்சை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ராத்திரியில இப்படி வெளியே இருக்கிறது சரியில்லை. வாப்பா, அம்மதா வீட்டுக்கு போவோம். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பாத்துக்குவோம், வா. ஆமா மாமா, நம்ம இன்னும் யாரும் இல்லாத மாதிரி இங்க ரோட்ல இருக்கணும். வாங்க அம்மா வீட்டுக்கு போலாம். சரி தங்கம். ஆமா, குழந்தைங்க வேற வச்சுக்கிட்டு இங்க ராத்திரியில இருக்கிறது சரியில்லை. நான் அன்புக்கு போன் போட்டு வர சொல்றேன். நீங்க எல்லாரும் உன் வீட்டுக்கு போய்க்கங்க. என்ன மாமா, நீங்க எல்லாரும் போய்க்கங்கன்னு சொல்றீங்க? அப்ப நீங்க வரல? நான் வரேன் தங்கம், நான் அப்புறமா வரேன். நீங்க எல்லாரும் முதல்ல போங்க. போய் அத்தை கிட்டயும் மாமா கிட்டயும் விவரத்தையெல்லாம் சொல்லுங்க. திடீர்னு எல்லாருமா வந்திருக்கோன்னா அவங்க பயப்படுவாங்க. என்ன எதுன்னு அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லு தங்கம். மாமா, அதெல்லாம் நான் அம்மா அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன், அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆனா உங்களை விட்டுட்டு நாங்க போக மாட்டோம் மாமா, நீங்களும் வாங்க. நான் வரேன்டி, சொன்னா கேளு. முதல்ல நீங்க எல்லாரும் போங்க, நான் வரேன். இல்ல மாமா, உங்களை இந்த நிலைமையில தனியா விட்டுட்டு நாங்க போக மாட்டோம். உங்களோட தான் இருப்போம். நீங்களும் வாங்க, எல்லாரும் ஒண்ணா போலாம். அதானே என்னல கதிரே, நீங்க ஒத்தையில இருந்து என்னல பண்ண போற? இங்க பாரு, இந்த மாதிரி மனசொடிச்சு போயிக்கிற நிலையில உன்னை தனியா விட்டுட்டு நாங்க யாரும் போக மாட்டோம். நாங்க எல்லாரும் இங்க தான் இருப்போம். நீயும் வந்தாதான் நாங்க போவோம். ஐயோ கடவுளே, என் புள்ள கதிர் இந்த அளவுக்கு மனசொடிச்சு போய் நான் பார்த்தது இல்லையே. என்ன மாமா, எதுக்கு மாமா யோசிக்கிறீங்க? வீட்டுக்கு போனா அம்மாவும் அப்பாவும் உங்களை ஏதாவது தப்பா நினைப்பாங்கன்னா? அப்படியெல்லாம் எதுவும் அவங்க நினைக்க மாட்டாங்க மாமா. உங்களை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க எதை பத்தியும் யோசிச்சு வருத்தப்படாதீங்க மாமா. வாங்க அம்மா வீட்டுக்கு போலாம். ஆமாப்பா கதிரு, அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க. நம்ம நிலைமை என்னங்கிறது அவங்களுக்கு புரியும். காலையில இருந்து பிள்ளைங்களுக்கு பால் கூட சரியா கொடுக்கல. பிள்ளைங்களும் பசியா இருக்கு. அவளும் பாவம் பால் கொடுக்கறவ சாப்பிடாம இருக்கா. வாப்பா போவோம். சரி வாங்க, எல்லாரும் போலாம். ஐயோ டிங்குமா, உனக்கு வைக்க தெரியாதுப்பா. அக்கா தானே வைப்பா, அவளுக்கு தானே தெரியும். அதனால தான் அவளை வைக்க சொன்னேன். உனக்கு தெரியாது இல்லப்பா, குடுப்பா அக்காட்ட.
எவ்வளவு கேவலமான ஆளுங்களா இருக்காங்க. ரெண்டு பச்சை பிள்ளைகளை வச்சிருக்கோன்னு கூட பார்க்காம இப்படி வெளிய அனுப்பி இருக்காங்களே. அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா? ஏமா அமுதா, அவங்க தான் வீட்டை காலி பண்ணி கொடுங்க, தோட்டத்தை கொடுங்க, வெளிய போங்கன்னு சொன்னா நீங்களும் பிள்ளைய தூக்கிட்டு வெளிய வந்திருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க முடியாது. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்கன்னு சொல்லணுமா வேண்டாமா? இல்ல சித்தி, கதிர் மாமாவோட அப்பா இறந்த சமயத்துல இவங்க அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காங்க. அதுக்கு தான் அவங்க அந்த பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேக்குறாங்க. 50 லட்சம் ரூபாயை உடனே வைங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? 50 லட்சம் ரூபாய் எப்படி உடனே கொடுக்க முடியும்? அதனாலதான் மாமா வீடு தோட்டம்னு எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. அட என்ன அமுதானி, ஏதோ ஒரு காலத்துல பணத்தை கொடுத்து உதவி பண்ணாங்களா? அதுக்கு இப்ப திடீர்னு வந்து 50 லட்சம் வைங்கன்னா எங்க இருந்து வைக்கிறது? மாப்பிள்ளை என்ன சொல்லி இருந்திருக்கணும்? பணத்தை நான் பொறுமையா கொடுக்குறேன், அதுக்குன்னு வீட்டையும் தோட்டத்தையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும். இப்ப வீடு தோட்டம் எல்லாம் கொடுத்துட்டீங்க, வெளியே வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் மாப்பிள்ளை தான் கொஞ்சம் கூட யோசிக்கல. சொந்த மாமாவும் அத்தையும் இப்படி பண்ணிட்டாங்களேன்ற வருத்தத்துல அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்திருப்பாரு. நீ அவருக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டாம்? ஐயோ சித்தி, மாமா இந்த அளவுக்கு உடைஞ்சு போய் நான் பார்த்ததே இல்ல. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சிருவாரு. ஆனா இப்போ சொந்த மாமாவே இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு தெரியும் போது அவரால் அதை தாங்கிக்கவே முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. பணத்தை வைங்கன்னு அவங்க நிக்கும் போது என்ன பண்ண சொல்றீங்க? அதனாலதான் எல்லாத்தையும் அவங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம். அந்த பொம்பளை எனக்கு முன்னாடியே பிடிக்கல. அன்னைக்கு எங்க வீட்ல அக்காவும் மாமாவும் அங்க இருக்கும்போதே மாப்பிள்ளை வீட்ல வந்து இருக்கீங்க அப்படி இப்படின்னு குத்தி காமிச்சு இவங்களை வெளியே அனுப்பும் போதே எனக்கு தெரியும் அந்த பொம்பளை ஏதாவது வில்லங்க பண்ணுன்னு. ஆனா சரி, ஏதாவது பிரச்சனை பண்ணும்போது நல்லா திருப்பி கொடுப்போம்னு தான் நான் இருந்தேன். ஆனா இப்படி உங்களையும் வெளியே அனுப்பும் நான் நினைச்சு கூட பார்க்கல. மாப்பிள்ளையும் சரி சரின்னு சொல்லி வெளியே வந்திருக்காரு பாரு. ஏறேன்னு சும்மா இரு. மாப்பிள்ளை என்ன பண்ணுவாரு? மாப்பிள்ளையோட இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. சொந்த மாமா இப்படி எல்லாம் பேசும்போது அவர் எவ்வளவு மனசுடைஞ்சு போயிருப்பாரு. என்னக்கா நீ நம்மள சொந்தமா நினைக்கிறவங்கள தான் நம்மளும் சொந்தமா நினைக்கணும். நம்மள கடங்கார மாதிரி பாக்குறவங்கள நம்ம எதுக்கு சொந்தமா நினைக்கணும்? அந்த ஆளே சொந்த மருமகனை கூட பார்க்காம வீட்டை விட்டு வெளியே தள்ளி இருக்கா. மாப்பிள்ளை மட்டும் என்னத்துக்கு அந்த மாமாவா நினைக்கிறோம்? மாமனாவது மண்ணாங்கட்டியாவது நாளை அற விட்டுட்டு வந்திருக்கணும். ரேணு கொஞ்சம் சும்மா இரு. கோவம் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யுது. அதுக்குன்னு நீ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காத. மாப்பிள்ளை காதுல விழுந்தா என்ன நினைப்பாரு? மடி அமுதா, சரி வீடு, ஆனது ஆச்சு. நீயாவது அந்த வீட்ல சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சிட்டு தான் நாங்களும் இங்க நிம்மதியா இருந்தோம். ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைக்கல. சரி போட்டும், எல்லாம் ஒரு நேரம் தான். ஒரு கெட்டதுன்னு வந்தா அப்புறம் ஒரு நல்லதுன்னு கண்டிப்பா நடக்கும். நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா, சரியா? இப்ப மாப்பிள்ளைக்கு நீ தான் தைரியம் சொல்லணும். வீடு தோட்டம் தரவு வண்டின்னு இத்தனையும் சம்பாதிச்சது போயிடுச்சேன்னு மாப்பிள்ளைய மனசொடிஞ்சு போயிருப்பாரு. நீயும் வருத்தப்பட்டு அவர்கிட்ட பேசினா அவருக்கு வருத்தம் அதிகமா தான் ஆகும். நீதான் அவருக்கு தைரியமா பேசணும். எல்லாத்தையும் நம்ம திரும்ப சம்பாதிச்சுக்கலாம்னு சொல்லி நீதான் அவருக்கு தைரியம் கொடுக்கணும். ஆமா மாமதா, அக்கா சொல்ற மாதிரி மாப்பிள்ளை வருத்தமா தான் இருப்பாரு. சொந்த அத்தையும் மாமாவுமே இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கும் போது யாராலையும் தாங்கிக்க முடியாதுதான். இப்ப என்ன, மாப்பிள்ளை என்ன கம்பெனிலேயே வேலை செய்யறாரு? வேலையை விட்டு அனுப்பிச்சுட்டாங்க, இனி வேற வேலை தேடணும்னு சொல்றதுக்கு கையிலேயே தொழில் வச்சிருக்காரு. அவர் நினைச்சா இதையெல்லாம் ஈஸியா சம்பாதிச்சிடலாம். அவருக்கு இருக்கிற திறமைக்கு இதை விட பெரிய நிலைமைக்கு வருவாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, சரியா? எல்லாம் சரியாயிடும். ஆமாம்மா, காலையில இருந்து யாரும் ஒன்னும் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. இந்தா போய் முதல்ல மாப்பிள்ளைக்கு சாப்பாடை கொடு. ஆமா, பிள்ளைங்களுக்கு பால் கொடுத்தியா? கொடுத்தம்மா. பால் கொடுத்துட்டு அத்தை கிட்ட தான் விட்டுருக்கேன். அவங்க அத்தை கிட்ட இருக்காங்க. சரிம்மா, சரி. மாப்பிள்ளையோட பாட்டிக்கும் அன்னைக்கும் நான் சாப்பாடு கொடுத்துக்கிறேன். நீ போய் முதல்ல மாப்பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வா போ. சரிம்மா. என்ன ரேணு இதெல்லாம்? பாவம் என் பொண்ணு அமுதா. எத்தனை காலம் எங்களை பிரிஞ்சு கஷ்டப்பட்டா. அப்புறம் நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளை அவளை தங்கம் போல வச்சு பாத்துக்கிறாரு. என் பொண்ணு நல்லா இருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அவளுக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும்? நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இப்ப என்ன, வீடு வாசல தோட்டம் வண்டி எல்லாம் போயிடுச்சுன்னா அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சா? இங்க பாரு, எல்லாம் போனாலும் சரி, நம்ம மருமக ஒண்ணும் இந்த விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்து போய் உட்கார்றவர் கிடையாது. பள்ளிக்கூடம் போற வயசுல அப்பா இறந்ததும் அம்மாவையும் அக்காவையும் காப்பாத்தணும்னு வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இந்த நிலைமைக்கு தனி ஒரு ஆளா நின்னு ஒசந்தவர் தான் நம்ம மாப்பிள்ளை. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அவர் சோர்ந்து போவாரா? நீ வேணா பாரு, இதை விட அவங்க இன்னும் நல்ல பெரிய நிலைமைக்கு வருவாங்க. எல்லாமே சரியாயிடுங்கக்கா, சரியா? சரி வா, முதல்ல போய் அன்னைக்கும் அந்த பாட்டிக்கும் சாப்பாடு கொடுப்போம். பிள்ளைங்களை போய் பாப்போம் வா. சரி ரேணு.
அரவிந்த் உண்மையை சொல்லு, சீதாவை நீ ஃப்ரெண்டா தான் நினைக்கிறியா? ஏ ஆமா, ஏன் ஐஷு அப்படி கேக்குற? இல்ல, நீ அவளை இந்த அளவுக்கு கேர் பண்றத பாக்கும்போது எனக்கு என்னமோ நீ அவளை ஃப்ரெண்டா நினைக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. ஏன் ஃப்ரெண்டுன்னா கேர் பண்ணக்கூடாதா? ஃப்ரெண்டுனா கேர் பண்ணலாம், ஆனா நீ பண்ற கேர் ஃப்ரெண்ட கேர் பண்ற மாதிரி தெரியலையே ராஜா. ஏச்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஐஷு. அரவிந்த், நான் விளையாட்டுக்கு கேட்கல, சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சீதாக்கு ஆல்ரெடி கல்யாணமாகி குழந்தை இருக்கு. ஏற்கனவே ஒருத்தனை நம்பி ஏமாந்து அவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு அவ ரொம்ப வருத்தத்துல இருக்கா. ஏன் ஐஷு, ஒரு தடவை கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கை சரியா அமையலன்னா வேறொரு வாழ்க்கையை அமைச்சுக்கவே கூடாதா? ஏதோ ஒரு பொறுக்கி அவ வாழ்க்கையை நாசமாக்கி அவளை ஏமாத்திட்டு போயிட்டான்றதுக்காக இவ காலம் ஃபுல்லா தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேறொரு வாழ்க்கையை அவ அமைச்சுக்கவே கூடாதா? அரவிந்த், அப்ப நீ என்ன சொல்ற? அப்ப நீ சீதாவை... ஆமா ஐஷு, இதுக்கு மேல நான் மறைக்க விரும்பல. நான் சீதாவை லவ் பண்றேன். சீதாவுக்கு ஒரு நல்ல புருஷனாவும் தீரனுக்கு ஒரு நல்ல அப்பாவாவும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன ஐஷு, இதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஐயோ அரவிந்த், தப்பெல்லாம் எதுவுமே இல்ல. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கே ஒரு மனசு வேணும். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இதுக்கு அத்தை ஒத்துக்குவாங்களா? அம்மாவை பத்தி எல்லாம் கவலை இல்ல ஐஷு, அம்மா கிட்ட நான் சொல்லி புரிய வச்சுக்குவேன். ஆனா சீதா தான் என்னை ஏத்துக்குவாளான்னு தெரியல. ஏத்துக்காம எங்க போவா? அதுக்கு தானே நான் இருக்கேன். நான் உன்னை ஏத்துக்க வைக்காம விட்டுருவேனா? நீ ஒன்னும் கவலைப்படாத அரவிந்த், இப்பதான் உன் மனசுல இருக்கிறத சொல்லிட்டல. இதுக்கு மேல உன்னை பத்தி சீதா கிட்ட நல்லதா 4 பிட்ட போட்டு அவளையும் உன்னை லவ் பண்ண வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. தேங்க்யூ ஐஷு. அப்படி மட்டும் சீதாவும் என்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க, உனக்கு பெரிய ட்ரீட்டா வச்சிடுறேன். அப்ப கூடிய சீக்கிரமே ட்ரீட் வைக்கிறதுக்கு ரெடி ஆயிக்க அரவிந்த். சரி சரி. ஹலோ, அண்ணா சொல்லுங்கண்ணே. என்னென்ன சொல்றீங்க? இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? ஐயோ இருங்கண்ணா, நான் உடனே வரேன். சரிண்ணே, சரி நீங்க பாருங்க, என்ன பத்தி கவலைப்படாதீங்கண்ணே. நான் போலீஸ் குவார்டர்ஸ்ல தங்கிக்கிறேன். நான் காலையில வந்து உங்களை பாக்குறேன். என்ன அரவிந்த், என்னாச்சு? ஐயோ ஐஷு, உன்னோட அம்மாவும் அப்பாவும் 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்க, இல்லைன்னா வீடு தோட்டம் எல்லாத்தையும் எங்க பேர்ல எழுதி வைங்கன்னு சொல்லி வீட்டையெல்லாம் எழுதி வாங்கிட்டு கதிரன் நாவையும் உங்க குடும்பத்தையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்களாம். என்ன அரவிந்த் சொல்ற? அம்மாவும் அப்பாவும் கதிர் மாமா உங்க ஃபேமிலியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்களா? என்னால நம்பவே முடியல. ஐயோ ஆமா ஐஷு, உன் அம்மாவும் அப்பாவும் தான் இப்படி பண்ணிருக்காங்க. பணத்துக்காக சொந்த தங்கச்சியோட குடும்பத்தையே இப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்களே. பாவம் கதிரண்ண எல்லாரையும் கூட்டிக்கிட்டு எங்க போறதுன்னு தெரியாம அமுதா நீ வீட்டுக்கு போயிருக்காரு. அவங்கள வீட்டை விட்டு அனுப்பும் போது நாங்க இல்ல, நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன், உன்னோட அம்மா அப்பான்னு கூட நான் பார்த்திருந்திருக்க மாட்டேன். ஐயோ அரவிந்த், நீ சொல்லும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு. அம்மாவும் அப்பாவும் ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? வேற என்ன, எல்லாம் பணத்துக்காக தான். இங்க பாரு ஐஷு, உன்னோட அம்மாவும் அப்பாவும் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. பணத்துக்காக எவ்வளவு பெரிய கேவலமான வேலையை பண்ணிருக்காங்க பாத்தியா? இன்னும் நான் அவங்க பண்ண வேலையெல்லாம் சொன்னா உன்னாலேயே அதை தாங்கிக்க முடியாது. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.